கதிரவன் நியூஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இலங்கையின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். யாழ்ப்பாணத்தில் பணிப்பகிஸ்கரிப்பில் தனியார் பேருந்துகள் போலீசார் குவிப்பு. 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து, 7 பேர் படுகாயம். அதிவேக வீதிகளில் இன்று முதல் வங்கி அட்டைகள் மூலம் கட்டணம். யாழில் முதியவரை மோதிய சொகுசு பேருந்து, ஸ்தலத்தில் உயிரிழப்பு. யாழ்ப்பாணத்தில் இன்று அதிகாலையில் பரபரப்பை ஏற்படுத்திய தீ விபத்து. ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என கூறி குழப்பம் விளைவித்த நபர் கைது. கனேமுள்ள சஞ்சீவ கொலை நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. பல அரச வைத்தியசாலைகளில் மருந்துகளுக்கு கட்டுப்பாடு. தமிழர் பகுதியில் சிறைச்சாலை ஒன்றில் சிறை காவலர்களின் கொடூர செயல். ஹேகலிய ரம்புக்வெல மகன் கைது. தொடர்பான விரிவான செய்திகள். யாழில் மிக விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் ஆரம்பிக்க துரித நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலக புனரமைப்பு வேலைகள் தொடர்பான முன்னேற்ற கலந்துரையாடல் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் இன்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்து செயலகத்தில் விரைவில் ஆரம்பிக்கப்படவுள்ள கடவுச்சீட்டு அலுவலகத்தின் புனரமைப்பு வேலைகளை விரைவாக நிறைவேற்றி முடிக்க வேண்டிய தேவைப்பாடுகளை மாவட்ட செயலாளர் வலியுறுத்தினார். ஒப்பந்ததாரர்களின் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளின் முன்னேற்றத்தினை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து உரிய அறிவுறுத்தல்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கியுள்ளார். இக்கூட்டத்தினை தொடர்ந்து கடவுச்சீட்டு அலுவலகம் அமையவுள்ள இடத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேலைகளை நேரடியாக ஆய்வு செய்ததுடன் வேலைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் பணிப்புரைகள் வழங்கப்பட்டது. அதன்போது மேலதிக அரசாங்க அதிபர் ஸ்ரீ மோகனன், பிரதமர் கணக்காளர் மற்றும் பிரதமர் பொறியியலாளர், உதவி மாவட்ட செயலாளர், நிர்வாக உத்தியோகத்தர் மற்றும் உத்தியோகர்களும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் இன்றைய தினம் முதல் பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளதுடன் மயிலிட்டி பகுதியில் வீதி மறியலில் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். மயிலிட்டி பகுதியிலிருந்து தமது சேவைகளை ஆரம்பிக்க அனுமதி கோரியே அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகின்ற நிலையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் யாழ்ப்பாணத்தில் 769 வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள், சாரதிகள், நடத்துனர்கள் வீதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு வழமை போன்று சேவையில் ஈடுபடுமாறு கூறியதை அடுத்து போராட்டம் தற்பொழுது கைவிடப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் இனிகொடவெல ரயில் கடவையில் 3 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. இன்று காலை ஏற்பட்ட இந்த விபத்தில் சுமார் 7 பேர் காயமடைந்து சிலாவ பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனிகொட ரயில் கடவை வழியாக ரயில் ஒன்று பயணித்த நிலையில் ரயில் கடவை மூடப்பட்டுள்ளது. இதன்போது 2 வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் கொள்கலன் வாகனம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேன் மீது மோதியது. பின்னர் அதே வேன் முன்னால் இருந்த எரிபொருள் பவுசர் மீது மோதியதில் இந்த விபத்து வேன் பலத்த சேதமடைந்துள்ளதுடன் சிலாபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கையில் அதிவேக வீதிகளில் இன்று முதல் வங்கி அட்டைகள் மூலம் பணம் செலுத்தலாம் என இலங்கை போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் அதிவேக வீதிகளில் கட்டண வாயில்களில் வங்கி அட்டைகள் பணம் செலுத்தும் புதிய கட்டண முறை இன்று உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட அட்டை கட்டண வசதி தெற்கு அதிவேக வீதி, கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதி மற்றும் மத்திய அதிவேக வீதியின் மேரிகம குருநாகலை அதிவேக வீதி ஆகியவற்றில் செயல்படுத்தப்படும். இந்த திட்டத்தின் சீரான செயல்பாட்டை உறுதி செய்வதற்காக நிலையான செயல்பாட்டு திட்டத்தின்படி முதற்கட்ட செயற்பாடுகள்
செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக கட்டணம் வாயில்களில் வாகன சாரதிகளுக்கு உதவ பயிற்சி பெற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 3 அதிவேக வீதிகளிலும் 35 இடமாறும் பகுதிகள் மற்றும் 119 வெளியேறும் வாயில்களில் புதிய சேவை செயல்பாட்டில் உள்ளது. இது பயணிகளுக்கு கட்டணங்களை செலுத்துவதற்கு வசதியாக பணமில்லா பரிவர்த்தனைக்கு வழிவகுக்கிறது. அரசு சேவைகளை நவீனமயமாக்குவதற்கும் டிஜிட்டல் மயமாக்குவதற்கும் அரசாங்கத்தின் பாரிய நடவடிக்கை ஏற்ப அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த கட்டண முறை நாடளாவிய ரீதியில் உள்ள பல முக்கிய அதிவேக வீதிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் செயல்திறனை மேம்படுத்துதல், பண கையாளுதலை குறைத்தல் மற்றும் அதிவேக வீதியை பயன்படுத்துபவர்களுக்கு மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்ட சேவையை வழங்கல் ஆகியவற்றை இந்த நடவடிக்கை நோக்கமாக கொண்டுள்ளது என அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி கைதடி பகுதியில் முதியோர் இல்லம் முன்பாக இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளார். இந்த விபத்து நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. விபத்தில் 79 வயதான சச்சிதானந்தம் என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கைதடி முதியோர் இல்லத்தில் தங்கியிருந்த மேற்படி முதியவர் 5 நாள் விடுமுறையில் தனது சொந்த இடமான வண்ணார் பண்ணைக்கு செல்ல புறப்பட்டதாக கூறப்படுகிறது. இதன்போது யாழிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து மோதியதில் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார். முதியவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இன்று அதிகாலை நெல்லியடி நகர பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்கு கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள், அப்பகுதி வர்த்தகர்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் கம்சன் ஆனந்தன் அவர்கள் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு தகவல் வழங்கி இஸ்தலத்திற்கு தீயணைப்பு படையும் வருகின்றனர். எனினும் பிரதேச சபையின் ஊழியர்களின் முயற்சியும் பொதுமக்களின் பங்களிப்புடனும் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. மின்னொழுக்கினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் தீயில் எரிந்து சொத்து மதிப்பு 2 மில்லியனுக்கும் அதிகமாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவை சந்திக்க வேண்டும் என கூறி குழப்பம் விளைவித்த நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். போர் வீரர் நினைவு நிகழ்வில் பங்கேற்க சென்றிருந்த ஜனாதிபதியை சந்திக்க வேண்டும் என குறித்த நபர் கோரியதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நபருடன் இருந்த 2 பிள்ளைகளையும் பாதுகாப்பு கருதி போலீசார் பொறுப்பில் வைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தலங்கம போலீசார் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் போலீஸ் உத்தியோகத்தர்களை கடிந்துள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. காணி பிரச்சினை தொடர்பில் 65 முறைப்பாடுகள் செய்துள்ளதாகவும் வெளிப்பெண்ண போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் குறித்த நபர் கூறியுள்ளார். போலீசாரினால் தமக்கு இழைக்கப்பட்ட அநீதி குறித்து ஜனாதிபதிக்கு நேரடியாக முறைப்பாடு செய்ய தாம் முயற்சித்ததாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியை சந்திக்க இடமளிக்காவிட்டால் வீதியில் செல்லும் வாகனங்களில் பிள்ளைகளுடன் மோதுண்டு உயிரை மாய்த்துக் கொள்ள முயற்சிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த நேரத்தில் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு அனுமதிக்க முடியாது என போலீசார் குறிப்பிட்டதனைத் தொடர்ந்து குறித்த நபர் போலீசாருடன் முரண்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபரின் மனநிலை குறித்து ஆராய்ந்து மருத்துவ சான்றிதழுடன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கனேமுல்ல சஞ்சீவவின் கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை எதிர்வரும் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அன்றைய தினம் சந்தேக நபர் அடையாள அணிவகுப்புக்கு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் எனவும் நீதவான் தனிஜா லக்மாலி உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டிருந்த மற்றொரு சந்தேக நபரான சாரதியையும் இந்த மாதம் 23ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த 2 சந்தேக நபர்களும் கடும் பாதுகாப்புடன் நீதிமன்றில் முற்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள பல அரசு வைத்தியசாலைகளில் தற்போது மருந்துகளுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்க ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். அத்தோடு நுண்ணுயிர் எதிர்ப்பிகளுடன் வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் ஆகியவற்றுக்கு கடுமையான பற்றாக்குறை நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அதிக எண்ணிக்கையிலான மருந்துகளின் பற்றாக்குறைகள் வைத்தியசாலையில் காணப்படுகின்றது. கடந்த ஏப்ரல் மாத இறுதிக்குள் வைத்திய விநியோக பிரிவில் சுமார் 180 வகையான மருந்துகள் கையிருப்பில் இல்லை. மேலும் வைத்தியசாலை அமைப்பில் சுமார் 50 மருந்துகள் கையிருப்பில் இல்லை. நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது. நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், வலி நிவாரணிகள் மற்றும் இன்சுலின் போன்றவற்றிலும் கூட பிரச்சினை இருப்பதாக எங்களுக்கு தகவல் கிடைக்கின்றன. எனவே இதய நோய் மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களுக்கு வழங்கப்படும் மருந்துகள் மற்றும் அறுவை சிகிச்சைக்காக வழங்கப்படும் சில உபகரணங்களின் பிரச்சினைகள் ஒட்டுமொத்தமாக வைத்தியசாலை அமைப்பு போன்று பிராந்திய ரீதியாக காண்கின்றோம். சில மருந்து பற்றாக்குறைகள் வைத்தியசாலை அமைப்பிலேயே உள்ளன என தெரிவித்துள்ளார்.
வவுனியா சிறைச்சாலையில் கைதி மீது சிறை காவலர்கள் மேற்கொண்ட தாக்குதலின் காரணமாக கைதியொருவர் படுகாயமடைந்துள்ளார். யாழ்ப்பாண உடுவில் பகுதியைச் சேர்ந்த சிவபாலன் லக்சன் என்பவரே இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. படுகாயமடைந்த சிறை கைதி வவுனியா பொது வைத்தியசாலையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் கடந்த 15ஆம் தேதி தொடக்கம் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். மேலும் இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட சிறை கைதியின் உறவினர்களால் நேற்று வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேற்படி சம்பவம் தொடர்பாக கருத்து தெரிவித்த பாதிக்கப்பட்ட கைதியின் உறவினர்கள் இந்த சம்பவம் பற்றி தகவல் வெளியிடும் பட்சத்தில் பாரதூரமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என சிறை காவலர்களால் கைதிக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்ல லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல்லவின் வழக்கில் ரமித் ரம்புக்வெல்ல நேற்று நீதிமன்றத்தினால் சந்தேக நபரால் பெயரிடப்பட்டிருந்தது. இதனையடுத்து இன்று காலை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் வாக்குமூலம் அளிக்க வந்த நிலையில் வாக்குமூலம் அளித்த பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இலங்கையின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.